ஹலோ எவ்ரிவன். யூனியன் பட்ஜெட் 2024-25க்கு நிர்மலா சீதாராமன் வந்து ஜூலை 23 வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஹைலைட்டிங் என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த என்னென்னா டேக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ், கோல்டு அண்ட் பிளாட்டினம் கஸ்டம் டியூட்டி, தென் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்னென்ன ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. டேக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் 2024-25க்கான நியூ ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 0 to 3 lakh வந்து ஏர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. 3 to 7 lakh வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து 5% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். 7 to 10 lakh வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 10%, 10 to 12 lakh வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 15%, 12 to 15 lakh வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். எபோவ் 15 lakhs வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா 30% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். இதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு நியூ ரெஸ்யூமே மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சேலரிட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து 17,500 rupees வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டைமாக வந்து ஒரு கேபிட்டலை வந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து 20% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நீங்கள் வந்து 15% தான் வந்து டேக்ஸ் வந்து கட்டிருப்பீங்க ஓவராலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 1 or 2 year நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 12.5% வந்து டேக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா 10% தான் இருந்தது. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எங்கே வந்து அப்ளை ஆகுதுன்னா அப் டு 1 lakh வந்து இருந்தது அப்படின்னா 0% தான் டேக்ஸு ப்ரீவியஸாக. இப்போ கரண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1,25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். தென் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து சேஞ்ச் வந்திருக்கு. ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து 0.0125% வந்து இருந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.02% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ஷனில் வந்து 0.0625% வந்து இருந்தது ஆல்ரெடி. இப்போ கரண்ட்டாக வந்து 0.1%க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. தென் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 50,000 வந்து இருந்தது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ ரெஸ்யூமேல. தென் டிடக்ஷன் ஆன் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ். டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அந்த பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15,000 இருந்து 25,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால என்ன வந்து ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நியர்லி 4 crore சேலரிட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு அண்ட் பிளாட்டினம் கஸ்டம் டியூட்டி வந்து பார்க்கலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து என்ன இருந்ததுன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பிளாட்டினம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.4%. ஸோ இதனால் வந்து என்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் ட்ராப் வந்து நடக்கும் மார்க்கெட்டில். இப்போ பேசிக்காக வந்து கஸ்டம் டியூட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதர் கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஸோ அந்த சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் கம்மியானதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து பை பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து நிறைய ப்ரைஸ் ட்ராப் வந்து நடக்கும். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான். இதனிடத்தை வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கான கஸ்டம் டியூட்டி வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2.66 lakh crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூரல் ஏரியாலாம் வந்து இந்த லிவிங் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும். அடிஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த PM ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கு அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் வந்து நியர்லி வந்து 3 crore ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ஹவுஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க இந்த சார்ட்ஸ் அண்ட் நியூஸ் வந்து பார்க்குறது மூலிமா கரண்ட் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் பி ஆன் another interesting video.